கள்ளழகர்னா என்ன? திருடர்கள் வழிபட்ட கடவுள். திருடர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருந்தார். இன்னும் சில பேர் கூட இந்து மதத்தில் திருடர்களுக்கு கூட கடவுள் இருக்குதுப்பா அப்படின்னு பெருமையாக கூட சொல்வார்கள். கள்ளர்கள் என்றால் திருடர்கள் என்ற பொருள் கிடையாது. அந்த காலத்தில் கோயில் மற்றும் நாட்டிற்கும் கோயிலுக்கும் தீங்கு விளைவிப்பவர்களையும் கேடு விளைவிப்பவர்களையும் கண்டுபிடிப்பதற்காக ஒற்றர்கள் இருந்தார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? மக்கள் கூடயே பழகுவாங்க. திருவிழாக்களுக்கு போவாங்க, கலங்கள் போவாங்க, சத்திரம் சாவடிகளில் மக்கள் கூடும் இடங்களில் கடை தெருவுகள் எல்லாம் போய் மக்களோடு மக்கள் கலந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது பேசுகிறார்களா, ஏதாவது செய்கிறார்களா, புதிதாக வேறு நாட்டிலிருந்து யாராவது வந்திருக்கிறார்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க மேலே உடனே எந்த எந்த தண்டனையுமோ எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் உரிய அலுவலர்கள்ட்ட சொல்லி அந்த அலுவலர்கள் மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டிற்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல், கோயிலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பாதுகாப்பார்கள். இதை கள்ளம் என்றால் மறைந்திருந்து செய்தல். இவங்க தான் செய்கிறாங்கங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் மறைந்திருந்து செய்கிறதுனால அவர்களை கள்ளர்கள் என்று அழைத்தார்கள். பிற்காலத்தில் என்னாச்சுது? மறைந்திருந்து செய்கிற தொழில் திருட்டு தொழில் தான்ங்கிறது ஆகி அந்த திருட்டு தொழிலுக்கு அது வந்துருச்சதே தவிர கள்ளர்கள் என்றால் ஒற்றர்கள், நாட்டுப்பற்று மிக்கவர்கள், பிறரால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருப்பவர்கள்.